எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான 15% கோட்டா எம்சிசி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஷெடியூலு. 15% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு, ஜிப்மர், எஃப்எம்சி, தென் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனு, இஎஸ்ஐசி வார்டு, பிடபிள்யூ கோட்டா எல்லாமே இது மூலயமா வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ரைட்டா? இது எல்லாமே எம்சிசி மூலயமா தான் நம்ம போகணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ரவுண்டு 1லேருந்து எல்லா ரவுண்டுக்கும் டேட்டு ஷெடியூலும் கொடுத்துட்டாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஷெடியூல் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இது வரைக்கும், ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் எப்போ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் செகண்ட் ரவுண்டு வரப்போ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை தி பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன் எப்போ அப்படின்னா 4th ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட்டும் எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12th ஆகஸ்ட் 2026 வரைக்கும் வச்சிருக்காங்க. அப் டு 3 PM 12th ஆகஸ்ட் 2026 ஒன்லி அஸ் பர் சர்வர் டைம். நம்ம டைம் கிடையாது, அந்த சர்வர் டைம் எதுக்கானதோ அந்த டைம் பேஸ் பண்ணி 3 PMல முடிச்சிருவாங்க. எப்போ? 12th ஆகஸ்ட்ல முடிப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு முடிக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பட் ஷெடியூல பார்த்துக்கலாம். பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 6 PM ஆஃப் 12th ஆகஸ்ட் 2026 அஸ் பர் சர்வர் டைம். அன்னைக்கு 12 மணி வரைக்கும் 12ஆம் தேதி 6 மணி வரைக்கும் ஈவினிங்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட்டும் என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் இருக்கு? 5ல இருந்து 12 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. தென் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 6th ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன். 6ஆம் தேதியில இருந்து 6th ஆகஸ்ட்ல இருந்து 13th ஆகஸ்ட் வரைக்குமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சாய்ஸ் ஃபில்லிங்கும் சாய்ஸ் லாக்கிங். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வில் பி அவைலபிள் அப் டு 11 AM ஆஃப் 30th ஆகஸ்ட் எப்போ? 2026 as per again சர்வர் டைம். காலையில 11 மணி வரைக்கும். அப்ப சாய்ஸ் லாக்கிங் எப்ப சார் பண்ணுவீங்க அப்படின்னா 4 மணிக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12th ஆகஸ்ட் 2026 அப் டு 11 AM ஆஃப் 13th ஆகஸ்ட் 2026. 12th ஆகஸ்ட் எத்தனை மணில இருந்து? 11 மணில இருந்து 13th ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? சாய்ஸ் லாக் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங் டைம் 12ஆம் தேதி 4 மணில இருந்து 13ஆம் தேதி 11 மணி காலையில AM கொடுத்துருக்காங்க. பாத்தீங்க நைட்டு நினைச்சிருக்கீங்க PM காலையில வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? சாய்ஸ் லாக்கிங். அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் 6th இருந்து 12th வரைக்கும் நடக்குது. 12th மத்தியானத்துல இருந்து ஈவினிங்ல இருந்து என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 4 o'clockல இருந்து 13th மார்னிங் 11 o'clock வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்றது 13th இருந்து 16th வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் எப்ப கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. 17th வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரிசல்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் அப்படின்றப்ப 18th இருந்து 22nd வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ரிப்போர்ட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் டேட்டா பை இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்துட்டு 23rd ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகுது. இது முடிஞ்சதுமே அடுத்தது என்ன ஆகும்? செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். தென் 23rd போட்டிருக்காங்க. அப்ப இங்க 24th ஆகுது. இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது ஆக்சுவலா எவ்வளவு நாள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெரிஃபிகேஷன் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கறதுக்கு 1 நாள், ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு 8 நாள், தென் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நாள், தென் ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட் பண்றதுக்கு 4 நாள், ரிசல்ட் வரதுக்கு 1 நாள். அப்ப அந்த 1, 8, 8, 16, 20, 21, 22 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு. அப்புறம் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 5 நாள், 22, 5, 27 நாள். தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இது விட்டுலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு ஜாயின் பண்ண வரைக்கும் 27. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 27 days ஆகுது. அப்ப நீங்க பாத்துங்க அடுத்த ரவுண்டு அப்படின்றப்ப பார்த்தா அப்படின்னா செகண்ட் ரவுண்டு 24th ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது பாருங்க? 9th செப்டம்பர் முடியுது. அப்புறம் தேர்ட் ரவுண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10th செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணி 27th செப்டம்பர் முடியுது. அதுக்கப்புறம் 4th ரவுண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27th செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 10th முடியுது. அப்ப ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கிட்டத்தட்ட 3 மாசம் இதுக்கான ப்ராசஸ் நடக்கும், ரைட்டா? இது எம்சிசிக்கானது. இம்மிடியட்டா எல்லாம் ரெடி பண்ணிக்கிடுங்க. நம்ம சாய்ஸ் வந்து எல்லாம் போட போறோம் அப்படின்றத பக்கா பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இம்மிடியட்டா நம்ம 4th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவே 5th அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 6ஆம் தேதியில இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டோ இருந்தா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி என்கிட்ட நீங்க எப்ப வேணாலும் பேசலாம். ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில.